வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா டைப் 5 ஐகன் வேல்யூ அண்டு ஐகன் வெக்டர் தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ இந்த டைப் 5ல் என்ன இருக்குன்னா சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் வித் ரிப்பீட்டட் ஐகன் வேல்யூஸ். ஸோ கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ரிப்பீட்டட் ஐகன் வேல்யூஸ்னு சொல்லிட்டாங்க. சரி, சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னால் என்னதுன்னா, இப்போது இந்த மேட்ரிக்ஸை இதான் ரோஸ் 3 ரோஸ் இருக்குது. இதை அப்படியே காலமாக சேஞ்ச் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ரோ எடுத்து ஃபஸ்ட்டு காலம் எழுதுங்க. 0 1 1 1 0 1 1 1 0. இப்போ செக் பண்ணி பாருங்கள், அப்படியே கொஷினே திரும்ப வந்துடுச்சுங்களா? இதுக்கு பேர் தான் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா டைப் 4ம் டைப் 5ம் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அது வந்து டைப் 4, அதுவும் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் இருந்து ரிப்பீட்டட் ஐகன் வேல்யூஸ் வந்தால் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணணும்னு நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் Step 1 to find the characteristic equation. So first in the equation பாருங்க என்ன இருக்கீங்க, lambda cube minus s1 lambda square plus s2 lambda minus s3 equal to 0. இதுதான் வந்து ஒரு general characteristic equation ஒரு 3x3 மேட்ரிக்ஸ்க்கு. இதில் s1 கண்டுபிடிக்கணும், s2 கண்டுபிடிக்கணும், s3 கண்டுபிடிக்கணும். So first s1 equal to s1 என்னது sum of the main diagonal elements. இதுதான் main diagonal elements. இதை மட்டும் ஆட் பண்ணுங்கன்னா இருக்குது 0 + 0 + 0 0 + 0 + 0. அப்போ என்ன ஒரு s1 is equal to 0. Next, sum of the minus of the main diagonal elements. ஸோ மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதிக்கிறேன். என்ன இருக்குது மேட்ரிக்ஸ் 0 1 1 0 1 1 1 0 1 1 1 0. கரெக்டுங்களா? ஓகே, சரி. இப்போது minus of the main diagonal elements. ஸோ இதுதான் diagonal, இதோடைய மைனஸ் எழுத போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த 0உடைய ரோ விட்டுலாம், இதோடைய காலம் விட்டலாம். அப்போ என்ன இருக்கும் 0 1 1 0. நெக்ஸ்ட் இப்போ சென்டர் 0க்கு வருவோம். இதோடைய ரோ விட்டலாம், இதோடைய காலம் விட்டலாம். அப்போ என்ன இருக்கும் 0 1 1 0. நெக்ஸ்ட் லாஸ்ட் எலிமெண்ட் இந்த 0உடைய ரோ விட்டுலாம், இதோடைய காலம் விட்டலாம். பேலன்ஸ் இருக்கும் 0 1 1 0. நெக்ஸ்ட் cross multiplication 0 into 0 0 minus 1 into 1 1 0 into 0 0 minus 1 into 1 1 0 into 0 0 minus 1 into 1 1 0ல 1 போயிடுச்சுன்னா -1 0ல 1 போயிடுச்சுன்னா -1 0ல 1 போயிடுச்சுன்னா -1. ஸோ எல்லாமே மைனஸாக இருக்கிறதுனால -3 ஆட் பண்ணோம்னா s2 is equal to -3. நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க போகிறது s3 என்ன கண்டுபிடிக்கணும், கொஷினில் கொடுத்த மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ s3 is equal to determinant of a. போயிட்டு வா சோட்டோ, போயிட்டு அப்போ ஈக்குவல் டு கொஷினில் கொடுத்த மேட்ரிக்ஸ் எடுத்து அதோட டிட்டர்மினன்ட் ஃபார்மேட்டுக்கு எழுதிருங்க. அப்படியே எழுதுங்க, அவ்வளோதான். இப்போது ரோவை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த 0 எடுத்து இங்கே எழுதிக்கோங்க. 0 into 0 0 minus 1 into 1 1. எப்பவுமே சென்டர் எலிமெண்ட் எடுக்கும்போது அது மைனஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணி தான் எடுக்கணும். ஸோ இது ரோ விட்டுல இதோட காலம் விட்டுடலாம். அப்போ என்ன இருக்கும் 1 into 0 0 minus 1 into 1 1. நெக்ஸ்ட் ப்ளஸ் 1 into இதோடைய ரோ விட்டுல இதோட காலம் விட்டுடலாம். அப்போ என்ன இருக்கும் 1 1s are 1 minus 1 into 0 0. 0வால் என்ன மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் வரப்போகுது. நெக்ஸ்ட் 0 minus 1 minus 1 minus 1 into minus 1 plus 1 1 into 1 1. ஸோ 1 plus 1 2. ஸோ s3 என்னுடைய ஆன்சர் 2ன்னு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? therefore the characteristic equation general equation கண்டுபிடிச்சோம். lambda cube minus s1 lambda square plus s2 lambda minus s3 equal to 0ன்னு கண்டுபிடிச்சோம் இல்லையா? அதில் s1 s2 s3 உடைய ஆன்சர் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணலாம். lambda cube minus s1 என்ன கண்டுபிடிச்சோம் 0 lambda square, s2 என்ன கண்டுபிடிச்சோம் -3 lambda minus s3 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 2. ஓகேங்களா? சரி, lambda cube 0 விட்டுருங்க, 0வோட மல்டிப்ளை பண்ணால் 0 தான். அப்போ lambda cube lambda square வராது, -3 lambda minus 2 equal to 0. நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 to solve the characteristic equation. இப்போ கண்டுபிடிச்ச characteristic equation சால்வ் பண்ண போகிறோம். என்ன ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோம், lambda cube -3 lambda minus 2 equal to 0. ஓகேங்களா? இதானே கண்டுபிடிச்சோம். இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு இந்த லேம்டாக்கு ஒரு நம்பர்ஸை சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்க போகிறோம். -3 -2 -1
1 2 3 இந்த மாதிரி ஏதோ ஒரு நம்பரை சப்ஸ்டிட் பண்ணும்போது நம்மளுக்கு 0 = 0ன்னு வரும். அப்படி வந்துச்சுன்னா அந்த நம்பர் எடுத்து சிந்தட்டிக் டிவிஷன் மூலிமா பயன்படுத்தலாம். ஓகேங்களா? சரி, இப்போ நான் லேம்டாக்கு -1 சப்ஸ்டிட் பண்ணுறேன். எங்கெல்லாம் லேம்டா இருக்கோ -1 போட்டாச்சுங்களா? ஒரு மைனஸ் மேலே ஆட் நம்பர் இருந்தால் அது மைனஸ் ஆன்சர். 1³ 1 -3 × -1 + 3 -2 -1 -2 -3 -3 + 3 0. ஸோ 0 வந்துச்சு ஆன்சர். ஸோ அப்போ கண்டிப்பாக இதுதான் ரூட்டுன்னு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ லேம்டா = -1 இஸ் ரூட். நீங்கள் தான் போட்டு செக் பண்ணணும். -1 வருமா, -2 வருமா, -3 வருமா, 1 வருமா, 2 வருமானு. ஓகேங்களா? சரி, பை சிந்தட்டிக் டிவிஷன். ஸோ சிந்தட்டிக் டிவிஷன் என்ன பண்ணணும்? என்ன ரூட் ஃபஸ்ட் நம்மளுக்கு கிடச்சிருக்கு? -1. அந்த -1 எடுத்து இங்கே எழுதிக்கோங்க. எழுதிட்டு இப்போ கொஷினில் நம்ம இதுதான் கொஷின். இது கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் தான் கொஷின். இந்த கொஷினில் கோஎஃபிஷியன்ஸ் இருக்குது. லேம்டா கியூபினுடைய கோஎஃபிஷியன் 1. இதில் லேம்டா ஸ்கொயர் இல்லை, 0ன்னு இங்கே எழுதணும். இங்கே லேம்டாவோட கோஎஃபிஷியன் -3, இங்கே கான்ஸ்டண்ட்டாக -2. ஸோ உஷாராக பார்த்து எழுதணும். எழுதிட்டு இந்த இடத்துல எப்பயுமே 0 போடணும். ஓகேங்களா? இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். 1 + 0 1. இந்த 1 எடுத்து இந்த -1 கூட மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 × -1 -1. அந்த -1 எடுத்து இங்கே எழுதணும். இப்போ இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். 0 - 1 -1. இப்போ இந்த -1 எடுத்து இந்த -1 கூட மல்டிப்ளை பண்ணால் +1. அந்த +1 எடுத்து இங்கே எழுதணும். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். -3ல் 1 போயிடுச்சுன்னா -2. இப்போ இந்த -2 எடுத்து திரும்ப இந்த -1 கூட மல்டிப்ளை பண்ணோம்னா +2ன்னு வரும். அந்த +2 எடுத்து இங்கே எழுதணும். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். 2 - 2 0. முடிஞ்சு போச்சு. ஃபைனலாக இருக்கேன் 1 -1 -2. இதை வந்து ஒரு லேம்டா ஃபார்மெட்டில் எழுதணும். ஃபஸ்ட் இருக்கிற 1 லேம்டா ஸ்கொயர் கூட மல்டிப்ளை பண்ணால் லேம்டா ஸ்கொயர் -1 × லேம்டா. லாஸ்ட் இருக்கிற நம்பரை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் கான்ஸ்டண்ட்டாக. இப்போ இது ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஃபேக்டரைஸ் பண்ணலாமா? 1 × -2 -2. ஸோ 1 × -2 தான் -2ன்னு வரும். கரெக்டுங்களா? அப்போ என்னென்ன ரூட்ஸ் இருக்குது? லேம்டா +1 லேம்டா -2 ரெண்டு ரூட் இருக்குது. ஸோ லேம்டா +1 = 0, லேம்டா -2 = 0. இந்த +1 இந்த பக்கம் போயிடுச்சுன்னா -1, இந்த -2 இந்த பக்கம் போயிடுச்சுன்னா +2. ஸோ நம்மளுக்கு ஐகன் வேல்யூஸ் என்ன கிடச்சிருக்கு? இங்கேயும் -1 கிடச்சிது, இதுலேயும் -1 அப்புறம் ஒரு 2. ஸோ ரெண்டு ரிப்பீட்டட் ஐகன் வேல்யூஸ் இருக்குது, ஒரு டிஃப்ரெண்ட் ஐகன் வேல்யூ இருக்குது. ஸோ -1 -1 2 தான் நம்மளுக்கு கிடைச்ச ஐகன் வேல்யூஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஐகன் வெக்டார்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு பாருங்கள், a - λ × I × x = 0 தான் ஜென்ரல் ஃபார்ம். ஏன்னா கொஷினில் கொடுத்த மேட்ரிக்ஸ் மைனஸ் லேம்டா × ஐனா இது டேரெக்டாக எழுதிடலாம். இது மட்டும் நிறைய பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ ஐ மேட்ரிக்ஸ்னால் என்னது? டயகனல் ஃபுல்லாக 1 இருக்கும். லேம்டா ஐனா டயகனல் ஃபுல்லாகவே லேம்டா இருக்கும், மற்ற எல்லாமே 0. எக்ஸ்னா என்னது? x1 x2 x3 = இந்த 0 எடுத்து எழுதிக்கணும். நெக்ஸ்ட் இப்போது 0 - λ - λ 1 - 0 1 1 - 0 1 1 - 0 1 1 - 0 1 0 - λ - λ 1 - 0 1 1 - 0 1 1 - 0 1 1 - 0 1 0 - λ - λ. இது எடுத்து அப்படியே இது ரெண்டுத்தையும் எடுத்து அப்படியே எழுதிக்கலாம். ஓகேங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள். ஃபஸ்ட்டு கேஸ் லேம்டா = 2. எப்பயுமே இந்த சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் வித் ரிப்பீட்டட் ஐகன் வேல்யூஸ் வந்துன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த எது ரிப்பீட்டட் ஐகன் வேல்யூஸ் வந்தது? -1 -1 வந்து இல்லை, அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்காதீங்க. ஐகன் வெக்டார் ஃபஸ்ட்டு 2க்கு கண்டுபிடிங்க. ஓகேங்களா? அந்த நான் சொல்கிற மெத்தடை மட்டும் நல்லா புரிஞ்சுங்க. ஃபஸ்ட்டு 2க்கு கண்டுபிடிக்கலாம். ஸோ லேம்டா = 2. அதுக்கு முதல்ல நீங்கள் ஃபைனலாக ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோம் இல்லையா? அதை எடுத்து நான் இங்கே எழுதிக்கிட்டேன். இப்போ லேம்டா இடத்துல 2 போடணும். அப்போ இங்கே வரும் -2, இங்கேயும் -2, இங்கேயும் -2ன்னு வந்துடும். மற்ற இதெல்லாம் என்ன இருக்கோ அப்படியே எடுத்து எழுதிடுங்க. இப்போ வந்து இது ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மெட்டுக்கு எழுத போகிறோம். -2 × x1 -2 x1 1 × x2 x2 1 × x3 x3 = 0 1 × x1 x1 -2 × x2 -2 x2 1 × x3 x3 = 0 1 × x1 x1 1 × x2 x2 -2 × x3 -2 x3 = 0. இந்த மாதிரி 3 ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. எல்லாமே டிஃப்ரெண்ட் ஈக்குவேஷன் தான் வரும், ஏன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட் ஐகன் வேல்யூ இல்லையா? இப்போ ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷன் மட்டும் சால்வ் பண்ணால் போதும் பை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட். ஸோ ஃபஸ்ட் x1 x2 x3ன்னு எழுதிக்கிங்க. எழுதிட்டு இதில் இந்த ஃபஸ்ட்டு x1 விட்டுடுங்க. x2னுடைய கோஎஃபிஷியன்ட் இருக்குது, இங்கே 1 இருக்குது, இதில் -2 இருக்குது, அதை எடுத்து இங்கே எழுதிக்கணும். அடுத்து x3னுடைய கோஎஃபிஷியன்ட் இருக்குது, இங்கேயும் 1 இங்கேயும் 1 தான் இருக்குது.
Next, x1 உடைய கோஎஃபிஷியன்ட் இருக்கு -2. இங்க எதுமே இல்ல 1 இருக்கு அர்த்தம். -2 1. ஃபைனலா என்ன பண்ணனும்? ஃபர்ஸ்ட் என்ன எழுதுறீங்க? அது திரும்ப லாஸ்ட்ல எழுதணும். 1 -2. இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன். 1 into 1 1. சென்டர்ல ஜெனரல் மைனஸ். -2 into 1 -2. 1 into 1 1. சென்டர்ல ஜெனரல் மைனஸ். 1 into -2 -2. -2 into -2 +4. ஜெனரல் மைனஸ். 1 into 1 1. Minus into minus plus 1 plus 2 3. Minus into minus plus 1 plus 2 3. 4 minus 1 3. So இந்த எல்லாமே 3 3 வருதுங்களா? எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடலாம் 3 டேபிள்லே. அப்போனா வரும் 1 1 1. இங்கே கீழே ஏதாவது சேம் நம்பரால் டிவைட் பண்ண முடிஞ்சால் டிவைட் பண்ணிடலாம். ஸோ நம்மளுக்கு x1க்கு 1, x2க்கு 1, x3க்கு 1. அப்போ ஃபஸ்ட்டு ஐகன் வெக்டர் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 1 1 1 கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ தான் இந்த மெத்தடுக்கான விஷயமே வரப்போகுது. இப்போ உள்ள கேஸ் 2 lambda equal to minus 2 minus 1 இருந்தது இல்லையா? முதல் lambda equal to minus 1 எடுத்து அந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இங்கே lambda இடத்துல -1 போடுவோம். minus into -1 plus 1. அகைன் இந்த lambda இடத்துல -1 போட்டால் +1 ஆகிடும். அதேமாதிரி இந்த minus into -1 plus 1. ஸோ இந்த மாதிரி டயகனல் ஃபுல்லாகவே +1 ஆகிடுச்சு. மிச்சருக்குலாம் என்ன இருக்கோ அப்படி எடுத்து எழுதிடலாம். இப்போ இது வந்து ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட்டுக்கு எழுத போகிறோம். எல்லாமே ஒரே ஈக்குவேஷனாக வரும். ஏன் எல்லாமே ஒரே ஈக்குவேஷனாக வருது? ஏன்னா ஐகன் வேல்யூஸ் ரிப்பீட்டடாக வந்தாலே கண்டிப்பாக இங்கே ஈக்குவேஷன் எல்லாமே சேமாக வர வச்சுணும் நீங்கள். ஓகேங்களா? 1 into x1 x1, 1 into x2 x2, 1 into x3 x3 equal to 0. இதே மாதிரி செகண்ட் ரோக்கும் பண்ணும். 1 into x1 x1, 1 into x2 x2, 1 into x3 x3 equal to 0. இதே மாதிரி தேர்ட் ரோக்கும் பண்ணும். 1 into x1 x1, 1 into x2 x2, 1 into x3 x3 equal to 0. எல்லாமே சேம் ஈக்குவேஷனாக இருந்து இதுவே நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த டைப்ஸில் ஐகன் வேல்யூஸ் ரிப்பீட்டடாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு x1க்கு 0 போடுவோம், x2க்கு 0 போடுவோம். இதுவே 3 ஐகன் வேல்யூஸுமே சேமாக இருந்துச்சுன்னா x1க்கு 0 போடுவோம், x2க்கு 0 போடுவோம், x3க்கு 0 போடுவோம். அது எப்போ? அன்சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக இருந்தால் மட்டும்தான். இது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஸோ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸில் ரிப்பீட்டட் ஐகன் வேல்யூஸ் வரும்பொழுது ஒன்றுத்துக்கு மட்டும் தான் ஈக்குவல் டு 0 போடணும். x1க்கு மட்டும் தான் 0 போடணும். இன்னொரு ஐகன் வெக்டரை அது வேறு விதமாக கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? சரி, இதில் x1க்கு மட்டும் 0 போடுவோம். அப்போது x1 காலி. x2 + x3 ஈக்குவல் டு 0. இது x3 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா -x3. x2 by 1 இருக்குன்னு அர்த்தம். x3 by இந்த மைனஸ் கீழே வந்துச்சுன்னா -1 இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ ஐகன் வெக்டார் x2 ஈக்குவல் டு x1 என்ன போட்டோம்? 0, x2க்கு 1, s3க்கு -1. இப்போ மூணாவது ஐகன் வெக்டார் தான் ஒரு புது விதமாக கண்டுபிடிக்க போகிறோம். இதுதான் புது டைப்பே. எதனால்? சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னால, வித் ரிப்பீட்டட் ஐகன் வேல்யூஸ்னால. சரி, மூணாவது எப்படி கண்டுபிடிக்கலான்னா அதுக்கு பேர் தான் பேர்வைஸ் ஆர்த்தோகோனல் வெக்டார்னு அர்த்தம். ஸோ நம்ம மூணாவது ஐகன் வெக்டார் x3-ஐ LMNன்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இந்த மேட்ரிக்ஸ் வந்து ஆர்த்தோகோனல் யாருக்கு? x1க்கும் x2க்குன்னு நம்ம சொல்லிடுறோம். ஆர்த்தோகோனல்னானதுன்னா இங்கே பாருங்கள், நம்ம அதை டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது நமக்கு 0ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? அது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போது 1 1 1, அதாவது இது என்னதுன்னா இப்போ x3 இஸ் ஆர்த்தோகோனல் டு x1 அண்ட் x2ன்னு சொல்லிட்டோம். ஓகேங்களா? நம்மளுக்கு தேவை இந்த x1க்கு ஃபஸ்ட்டு ஆர்த்தோகோனல் கண்டுபிடிக்கணும், x2க்கு ஆர்த்தோகோனல் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு x1 என்ன கண்டுபிடிச்சோம்? ஃபஸ்ட் ஐகன் வெக்டார் 1 1 1 எழுதணும். 1 1 1 ஆர்த்தோகோனல்னால அதை டிரான்ஸ்போஸ் பண்ணி எழுதணும். இப்படி எழுதணும் 1 1 1 எழுதிட்டு x3-ஐ நம்ம x1 கூட ஆர்த்தோகோனல் பண்ணுறோம். x1உடைய ஆன்சர் எடுத்து டிரான்ஸ்போஸ் பண்ணி இங்கே எழுதிட்டு x3 என்ன இருக்குது? LMN, அதை எடுத்து இப்படி எழுதணும். எழுதிட்டு இப்போ மல்டிப்ளை பண்ணும். 1 into lambda 1 into L L plus 1 into M M 1 into N N equal to 0. இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட் வந்துச்சா? இப்போ அடுத்தது, இப்போது x3 வந்து x2 கூட ஆர்த்தோகோனல் பண்ண போகிறோம். x2 என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சோம்? 0 1 -1. அந்த 0 1 -1-ஐ டிரான்ஸ்போஸ் பண்ணி இங்கே எழுதிக்கணும், ஏன்னா ஆர்த்தோகோனல். இன்ட்டு x3 என்ன எடுத்துக்கிட்டோம்? L M N, அதை எடுத்து எழுதிக்கணும். இப்போ இது ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் எழுதலாமா? 0 into L 0 L, 1 into M 1 M, -1 into N -N equal to 0. அப்போ நம்மளுக்கு ரெண்டு ஈக்குவேஷன் கிடைக்குது. நல்லா புரிஞ்சுதுங்களா? ஸோ
ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் இருந்து ரிப்பீட்டட் ஐகன் வேல்யூஸ் இருந்துச்சுன்னா லாஸ்ட்டில் இந்த பேர்வைஸ் ஆர்த்தோகோனல் வெக்டர் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம கண்டுபிடிச்ச x1 x2 எடுத்து டிரான்ஸ்போஸ் பண்ணி இந்த x3 கூட மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும். 2 ஈக்குவேஷன். அந்த 2 ஈக்குவேஷன் இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிறோம். சால்விங் த 7th equation and 8th equation by using cross multiplication method. சரி, இங்கே என்ன இருக்குது? இங்கே எல்லாமே L M தான். ஸோ மேலே L M N எழுதிட்டு இப்போ தான் நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கணும். இங்கே எம்னுடைய கோஎஃபிஷியன்ட் இருக்குது இங்கே 1. ஸோ 1 எடுத்து எழுதியாச்சு. இங்கே எம்னுடைய கோஎஃபிஷியன்ட் 1. நெக்ஸ்ட் இப்போ என்னுடைய கோஎஃபிஷியன்ட் இங்கே 1, இங்கே -1. ஸோ 1 -1. இப்போது எல்னுடைய கோஎஃபிஷியன்ட் இருக்குது இங்கே 1, இங்கே எல்னுடைய கோஎஃபிஷியன்ட் 0. ஸோ 1 0. ஃபஸ்ட்டில் என்ன எழுதணுமோ அது தூக்கி திரும்ப லாஸ்ட்டில் எழுதணும். ஓகேங்களா? இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 1 × -1 -1 ஜென்ரல் மைனஸ் 1 × 1 1 1 × 0 0 ஜென்ரல் மைனஸ் -1 × 1 -1 1 × 1 1 ஜென்ரல் மைனஸ் 0 × 1 0 -1 -1 -2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 0 + 1 1 1 - 0 1. எப்பயுமே நம்மளுக்கு ஐகன் வெக்டாரில் ஸ்டார்டிங்கில் மைனஸ் வரக்கூடாது. அப்போ எல்லாத்தையும் மைனஸால் டிவைட் பண்ணிவிடுங்க. அப்போ என்ன வரும்? +2 ஆகிடும். இது -1 ஆகிடும். இது -1 ஆகிடும். அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு? 2 -1 -1. ஸோ நம்மளுக்கு x3 ஆன்சர் அது 2 -1 -1. ஃபைனல் ஆன்சர் எடுத்து எழுத போகிறோம். ஐகன் வேல்யூஸ் என்ன? ஐகன் வேல்யூஸ் கிடச்சது -1 -1 2. ஸோ இது எப்படி எழுதணும் பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது λ = 2. அதுக்கு என்ன ஆன்சர் கிடச்சது? x1 1 1 1. 2 -1 இருக்குது. அதில் ரெண்டாவது நம்ம கண்டுபிடிச்சது 0 1 -1. திரும்பவும் இது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் ரிப்பீட் ஐகன் வேல்யூஸ் வந்ததுனால மூணாவது நம்ம பேர்வைஸ் ஆர்த்தோகோனல் யூஸ் பண்ணி அந்த கான்செப்டை பயன்படுத்தி நம்ம x3 ஆன்சர் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 2 -1 -1. ஓகேங்களா? ஸோ அந்த ஐகன் வேல்யூக்கு என்ன ஐகன் வெக்டார்னு கரெக்டாக எடுத்து எழுதிருக்கோம். ஓகேவா? இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம். First page, second page, third page, fourth page, fifth page, sixth page, seventh page, eighth page, ninth page. உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இந்த டைப்ஸ் எல்லாமே ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ராப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோஜி சில்வர் அகாடமி, ஸ்ட்ரென்த், சக்ஸஸ், கிளாரிட்டி. வணக்கம்.